ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நம்ம எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாற்றிக்கணுன்னா எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுக்கு மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள நம்ம கொஞ்சம் மாறுதலை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மைதான்ப்பா. அந்த மாறுதல்கள் நமக்கு இல்லைன்னா அதெல்லாம் சரி இருக்காது. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள நான் ஒரு மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் உணர்ந்துட்டனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒருத்தரை நம்ம நம்பி அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம யோசிக்காமல், நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அனுசரித்து போனோம்னாலே அதுவே நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஒரு மாற்றிக்க வேண்டிய விஷயந்தான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். எனக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் யாருக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கவோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் ஏற்றுக்கிட்டு பேசுகிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏற்றுக்கிற விஷயங்களை ஏற்றுக்கலாம். ஏற்றுக்க முடியாத விஷயங்களை நம்ம யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாதுப்பா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லி சில விஷயங்களை புரிய வைக்கிறது கஷ்டம். ஏன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம மற்றவங்கக்கிட்ட அதை சொல்லி எப்படி என்னங்கிறத ஒரு சில விஷயங்கள் சமாளிக்கிறதுக்கான ஒரு ஐடியாங்கிறத நம்ம தான் உருவாக்கிக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எப்போதுமே ஒருத்தரை நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, சரி தான் நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிறீங்க பண்ணுறீங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளால் வேணும் வேண்டான்னு நம்ம இது பண்ணிக்க முடியாது அப்படின்னோடனே, கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்கள. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களாக இருக்கிறப்போ, அதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளுக்கு என்றைக்குமே புத்திசாலித்தனம் அப்படின்னோடனே, கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு சில விஷயங்களில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயந்தான். அதெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் வர்ற மாதிரி இருக்குது. அந்த கடந்து வர்ற வாழ்க்கையை தான் நம்மளால் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு முயற்சியை பண்ணுறோம். அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறப்ப நம்ம அதெல்லாம் எல்லாருக்கும் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னோடனே, கரெக்டு தான் நான் இல்லைங்கள. ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களையும் நம்ம குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்பப்போ இருக்கிற நிலமையில நம்ம வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம அவங்கள உணர்ந்தோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எப்போதுமே எல்லாருக்காகவும் எல்லா விஷயங்களையும் அனுசரித்து போகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் நீங்கள் பேசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்களாக இது பண்ணுறதா தான் இருக்குமே தவிர, நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு.